أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மையிலும் மறுமையிலும் ஈருலகிலும் நல்வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எல்லாருடைய ஆசையாக இருக்கின்றது. இம்மை மறுமை ஈருலகிலும் ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வு கிடைக்காமல் அவனுக்கு பேரழிவுகள், ஆபத்துகள், துன்பங்கள் ஏற்படுவதற்கு அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பசி, பட்டினி, அழிவுகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இது போன்ற துன்பங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களால் தான் இந்த அழிவுகள் ஏற்படுகிறது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் நிலத்திலும் அழிவுகள் ஏற்படுகிறது, ஃபசாதுகள் ஏற்படுகிறது என்றால் மக்களுடைய கைகள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தெரிவிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய பாவங்கள், பசி, பட்டினி, நமக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி விடுகின்றது. இந்த உலகில் மட்டுமல்ல, மறு உலக வாழ்வும் ஒரு மனிதனுக்கு அழிவாக அமைகிறது என்றால், அவன் நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுகிறான் என்றால், சொர்க்கத்துக்கு செல்ல விடாமல் அவன் தடுக்கப்படுகிறான் என்றால், அதற்கும் அவனுடைய பாவங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்து ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார். ஒரு மனிதன் பாவங்களை அதிகமாக செய்து அந்த பாவங்கள் அவனை சூழ்ந்து கொண்டால் ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள்தான் நரகவாசிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இந்த உலகிலும் நமக்கு தீய வாழ்க்கைக்கு காரணம் நம்முடைய பாவங்கள். மறு உலக வாழ்விலும் நரகத்துக்கு ஒரு மனிதன் இழுத்துச் செல்லப்படுவதற்கு காரணம், சுவனத்துக்கு செல்ல விடாமல் அவன் தடுக்கப்படுவதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். ஆனால் இந்த பாவங்களை நாம் செய்யாமல் இருக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்னு ஆதமுடைய மக்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார்,
நீங்கள் இரவு பகலாக பாவங்களை செய்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். நீங்கள் இரவிலும் பாவங்களை செய்கிறீர்கள், பகலிலும் பாவங்களை செய்கிறீர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறிழைப்பவர்கள்தான். தவறிலிருந்து பாவத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. பாவம் செய்யாத அடியார்களாக யாரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ்லம் துத்னிபு, நீங்கள் யாருமே பாவம் செய்யாவிட்டால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை கொண்டு சென்று விடுவான், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறவில்லை. பாவம் செய்யக்கூடாது, மார்க்கம் பாவம் செய்வதை ஆர்வமூட்டவில்லை. ஆனால் பாவத்திலிருந்து நாம் விலகி இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ நாம் பாவங்களை செய்து விடுவோம். அவ்வாறு பாவம் செய்யும் போது ஒரு அடியான் அதற்குரிய பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு தேடுவதுதான் நல்ல மக்களுடைய பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் யாருமே பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். வலஜாஅ பிகௌமின் யுذنبون, பாவம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இது போன்ற நபிமொழிகளும் குர்ஆன் வசனங்களும் சொல்லக்கூடிய உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதிகமாகவே செய்கின்றோம். எவ்வளவு செய்கின்றோம் அதை கணக்கு போட முடியாது. நாம் அறிந்த பாவங்களும் உண்டு, அறியாத பாவங்களும் உண்டு. என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறியக்கூட இல்லை. நாம் அறிந்திருக்கிறோமா? நிறைய விஷயங்களை பாவம் இல்லை என்று நினைத்து கொண்டு நாம் செய்கின்றோம். ஆனால் அவையெல்லாம் பாவமாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் தொழுகின்றேன், நோன்பு நோக்கின்றேன், அல்குரான் ஓதுகின்றேன், இன்றைக்கு என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்று நினைப்போம். யாரையாவது பற்றி பேசியிருப்போம், யாரையாவது பற்றி புறம் பேசியிருப்போம். அது பாவம் இல்லையா? பிறரை பற்றி தவறாக நம்முடைய மனதிலே நினைத்திருப்போம். இது பாவம் இல்லையா? நம்முடைய மனதில் ஏராளமான பாவங்களை செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையால் இதையெல்லாம் உங்களுக்கு மன்னிக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவில் குறிப்பிட்டார்கள். அத்தஹியாத்தில் நாம் அனைவரும் ஓதக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவுடைய ஆரம்பமே என்ன? ரப்பி இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, என் இரட்சகனே, எனக்கு நான் அதிகமான பாவங்களை, அநியாயங்களை செய்து கொண்டேன். இப்ப நாம கொஞ்சம் அநியாயம் செய்யல, அநியாயம் அதிகமாக செய்கின்றோம், தெரியாமலேயே செய்கின்றோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது இப்படியும் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், நான் வெளிப்படையாக செய்த பாவம், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நீ அவுதுபிக்க, நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நான் வெளிப்படையாக செய்த பாவத்துக்கும் மறைமுகமாக செய்த பாவத்திலிருந்தும், நான் முன்பு செய்த பாவங்களிலிருந்தும், பிற்படுத்தி செய்த பாவங்களிலிருந்தும், இன்னும் என்னிடமிருந்து நீ எவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றாயோ, நான் அறியாமல் என்னென்ன பாவங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாயோ, அந்த பாவங்களை இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். இப்ப நாம நிறைய பாவங்களை செய்கின்றோம், எண்ணிலடங்காத பாவங்கள். அந்த பாவங்களை எல்லாம் கணக்கு போட்டால் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் இந்த பாவங்களை மன்னிக்கின்றான். இந்த பாவங்களுக்குரிய பரிகாரத்தை அவன் அறிவித்திருக்கின்றான். ஈருலக வாழ்விலும் நமக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் தான். பாவங்களால் தான் நமக்கு துன்பம், பாவங்களால் தான் நமக்கு தண்டனை, பாவங்களால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய சோதனை. ஆனால் அந்த பாவங்களை செய்யாமலும் நம்மால் இருக்க முடியாது. இப்ப அதற்கான வழி என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன? இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை, மறுமையிலும் நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான வழி
இந்த பாவங்களுக்குரிய மன்னிப்பை, பாவ மன்னிப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே கூறினார்கள், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இரட்சகனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, வானிலிருந்து மழையை அவன் உங்களுக்கு தொடர்ச்சியாக இறக்குவான். இப்போ மழை தொடர்ச்சியாக இறங்கும். மழைதான் எல்லா இன்பத்துக்கும் அடிப்படை, எல்லா வசதிகளுக்கும் மூல காரணம் மழைதான். நாம் செய்யக்கூடிய சில தொழில்கள் மழை வந்தால் வருமானம் குறைவது போல் நமக்கு தெரியலாம். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இந்த மழைதான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஈருலக வாழ்க்கை இம்மையிலும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மழை பொழிய வேண்டும். அந்த மழை எப்பொழுது பொழியும்? நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழையை தொடர்ச்சியாக இறக்குவான். உங்களுக்கு ஆண் மக்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பான். ஆண் மக்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், உங்கள் சமூகத்தில் ஆண்கள் அதிகமாக பிறப்பார்கள், இன்னும் செல்வத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். இப்ப நாம செய்யக்கூடிய இந்த பாவ மன்னிப்புக்கும் இஸ்திக்ஃபாருக்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் மழை பொழிவதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நமக்கு செல்வம் ரிஸ்க் அதிகமாக கொடுக்கப்படுவதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் நமக்கு தெரிவிக்கின்றது. வயஜஅல் லகும் ஜன்னாத்தி வயஜஅல் லகும் அன்ஹாரா, இன்னும் உங்களுக்கு அவன் தோட்டங்களையும் ஆறுகளையும் ஏற்படுத்துவான். இந்த உலகத்திலே இதுதானே பெரிய சொத்து. தோட்டங்களும் ஆறுகளும் மழையும் ஆண் மக்களும் செல்வமும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் மன்னிக்கின்றான், அவனுடைய கிருபையால் தான் மன்னிக்கின்றான். சொர்க்கம் நமக்கு உண்டு, நாம் செய்யக்கூடிய அமல்களால் உண்டு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், இந்த சொர்க்கம் உங்களுக்கு தரப்படுகின்றது நீங்கள் இந்த உலகத்தில் செய்த அமல்களின் காரணமாக. இந்த உலகத்திலே நீங்கள் செய்த அமல்களினால், தொழுகையினால், நோன்பினால், ஜகாத்தினால், ஹஜ்ஜினால், இஅ்திகாஃப் போன்ற வணக்கங்களினால் அல்லாஹ் விரும்பக்கூடிய எத்தனையோ நல்லறங்களை இந்த உலகத்தில் செய்தீர்களே, அந்த நல்லறங்களால் தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இந்த வசனத்தோட நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் உங்களில் ஒருவர் கூட உங்களுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாது. நீங்க செய்யக்கூடிய இந்த நல்லறங்களால் சுவனம் போக முடியாது, யாரும் போக முடியாது என்று ஒரு தகவலை சொல்கிறார்கள். அப்போது நபி தோழர்கள் அந்த கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே திருப்பி கேட்கிறார்கள். வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்களுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாதா? இது உங்களுக்கும் பொருந்துமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால், நபித்தோழர்களுடைய அமலை போன்றதல்ல நபியுடைய அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம், அவர்களுடைய நோன்பு எல்லாமே மற்ற அனைவரையும் விட மிஞ்சக்கூடிய வகையில் தான் அவர்கள் அதிகமாக நிறைவாக செய்தார்கள். எனவேதான் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு, சரி நாங்க எங்களுடைய அமலால் போக முடியாது, நீங்க எங்களை விட அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்கள், நீங்களும் உங்களுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாதா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், வலா அன, நானும் என்னுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாது, ஆனால் என்னுடைய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த அமலால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அது எப்பொழுது? வெறுமனே என்னுடைய அமல் மட்டும் இருந்தால் போதாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர, அல்லாஹ் அவனுடைய மாபெரும் கிருபையினால் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர
நான் என்னுடைய அமலால் சொர்க்கம் போக முடியாது. இப்ப அல்லாஹ்வுடைய கருணையும் என்னுடைய அமலும் இருந்தால்தான் நான் சொர்க்கம் போக முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் மகத்தானவன், கிருபையாளன். அவன் நாம சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகவே எப்படியெல்லாம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. இது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை இல்லவா? நாம் செய்யக்கூடிய நன்மைகள் இந்த தீமைகளை அழிக்கின்றது. நம்ம கணக்கு வழக்கு இல்லாம அதிகமாக சேமிக்கிறோமே, சேமித்து குமிக்கின்றோமே, தெரியாமலேயே சேகரித்து கொண்டிருக்கின்றோமே, இந்த தீமைகளை நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அழித்து விடுகிறது. ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு ஜும்மா பரிகாரமாக அமைந்து விடுகிறது. ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரை இடைப்பட்ட காலத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த ரமலான் பரிகாரமாக அமைந்து விடுகிறது. ஒரு தீமைக்கு பிறகு ஒரு நன்மையை செய். ஒரு தீமையை நீ தெரியாமல் செய்து விட்டாய், செய்யக்கூடாது, மீறி செய்து விட்டாய். அவ்வாறு செய்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய். தம்ஹுஹா, அந்த நன்மை அந்த தீமையை அழித்துவிடும். இது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. அவன் நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் வேறுபடுத்தி நமக்கு அவன் நன்மைகளை வழங்குகின்றான். நாம ஒரு தீமை செய்கின்றோம். ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மையா எழுதப்படுகின்றது? இல்லை. ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை எழுதப்படுகிறது. ஆனால் ஒரு தீமை செய்தால் 10 தீமை எழுதப்படுவதில்லை. ஒரு தீமை செய்தால் ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது. ஒரு அடியான் ஒரு தீமையை செய்ய நினைக்கின்றான், பிறகு அந்த தீமையை செய்யாமல் விட்டு விடுகின்றான். வேண்டாம், இந்த தீமையை நம்ம செய்ய வேண்டாம், அல்லாஹ் விரும்பாத காரியம், எதுக்கு பாவத்தை செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி செய்யணும்னு நினைத்தவன் செய்யாமல் விட்டு விட்டால் இவன் நன்மையும் செய்யல தீமையும் செய்யல, இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம், நீ தீமையை செய்யாமல் விட்டதற்காக உனக்கு ஒரு நன்மை, அல்லாஹ் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுகின்றான். ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நினைத்தான், பிறகு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அந்த நன்மையை செய்யாமல் போய்விட்டான். இவன் நன்மை செய்யவில்லை, இவனுக்கு எதுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைப்பதில்லை. நீ நன்மையை செய்ய நினைத்ததற்காக உனக்கு ஒரு நன்மையை தருகிறேன் என்று அவனுக்கும் முழுமையான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். இது எல்லாம் நாம சொர்க்கம் போக வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஏற்பாடுகளை செய்து இருக்கின்றான். எனவே நாம் நன்மைகளிலும் அல்லாஹ்வுடைய அருளின் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைத்து நன்மைகளின் பக்கம் விரைய வேண்டும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையை பாருங்கள். வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், அந்த மறுமை நாளில் தராசு என்பது உண்மை, நிறுத்தல் என்பது உண்மை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்டிப்பாக அல்லாஹ் நிறுத்துதான் தீர்ப்பு கொடுப்பான். நன்மையின் தட்டும் உண்டு, தீமையின் தட்டும் உண்டு. நன்மையின் தட்டில் நம்முடைய நன்மைகள் வைக்கப்படும், தீமையுடைய தட்டில் தீமைகள் வைக்கப்படும். அல்லாஹ் இந்த தீர்ப்பை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஃபஅம்மா மன் ஃபகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா, ஒருவருடைய நன்மையின் எடை கனமாக இருந்தால் அவர் மகிழ்ச்சியான திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். நன்மையின் எடை கனமாக இருந்தால். வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, ஒருவருடைய நன்மையின் எடை லேசாக இருந்தால் ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் ஒதுங்குமிடம் ஹாவியா. உமா அதராக மாஹியா, ஹாவியா என்றால் என்னவென்று தெரியுமா? நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்பு. இப்ப நன்மையின் எடை கனமாக இருந்தால் சொர்க்கம், நன்மையின் எடை லேசாக இருந்தால் நரகம். அல்லாஹ் நன்மையுடைய எடையை மட்டும்தான் இந்த ஆயத்துல பேசுறான். எதை பத்தி பேசல? தராசுக்கு 2 தட்டு உண்டுல்ல, நன்மையுடைய தட்டு உண்டு, தீமையுடைய தட்டு உண்டு. ஆனா அல்லாஹ் தீர்ப்பு சொல்றது தீமையுடைய தட்டை இங்க பார்க்கல. ஏன்னா தீமையுடைய தட்டு எல்லாருக்கும் நிரம்பிதான் வழியும், யாருக்கும் காலியாலாம் இருக்காது. எல்லாருடைய தீமையுடைய தட்டு வெயிட்டா தான் இருக்கும். ஆனா நன்மை அதை அடிக்கிற அளவுக்கு, அந்த தீமையுடைய தட்டை மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மையின் தட்டு அதிகமாக இருந்தால், அது கனமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம். நன்மையுடைய தட்டுல வெயிட் இல்லை, அப்ப நரகம். நன்மையுடைய தட்டு எப்படி வெயிட் ஆகும்?
அது எப்படி அதிக எடையுடன் மாறும்? அது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. நாம செய்யக்கூடிய சின்னஞ்சிறு செயல்களால் அது அதிக கனமாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை செய்தியை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை, இது நாவுக்கு லேசானது. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் சகீலத்தானி ஃபில் மீசான். இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு ஹஃபீஃபத்தான் லேசானவை, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை, சகீலத்தான் ஃபில் மீசான் தராசிலே அதிக எடையுடன் இருக்கக்கூடியவை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை அதிக எடையுடன் இருக்கும். மறுமையிலே ஒரு மனிதன் பாவங்களை செய்து குமித்திருப்பான். அவனுடைய பாவத்தின் தட்டு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். இவன் செய்த நன்மை லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த அல்லாஹ் இந்த ஒரு நாமம் நமக்கு தட்டில் வந்து விழுந்தால் போதும், நாம் பாக்கியவான்கள். ஈடு இணை இல்லாதவர்கள், நம்முடைய தீர்ப்பே மாறிவிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த வார்த்தை அவனுடைய நன்மையின் தட்டில் வைக்கப்பட்டவுடன் அதுவரைக்கும் மலை போல் இருந்த பாவங்கள் எல்லாம் பறந்து விடும். இந்த வார்த்தை கனத்தால் கீழே சென்று விடும். இவையெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய மகத்தான அருள். இப்ப நன்மையுடைய தட்டை கனமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் அதிகமான ஏராளமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்பது அல்ல, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய சக்திக்கு உட்பட்ட இந்த சின்னஞ்சிறு அமல்கள், சின்னஞ்சிறு வார்த்தைகள், அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு தூய மனதோடு சொல்லக்கூடிய இந்த திக்ர்கள், இவையெல்லாம் கூட நம்முடைய தட்டில் அதிக எடையுடன் இருக்கிறது. இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் ஈருலகிலும் ஈடேற்றம் பெறும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் ஷஹருன் முபாரக், முபாரக்கான மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வர்ணித்து இருக்கின்றார்கள். ரமலானுடைய பரக்கத் எல்லா வகையிலும் இருக்கின்றது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மாதத்தில் அதிக சிறப்புக்குரிய நாட்கள், அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாட்கள் ரமலானுடைய இறுதியில் அல்லாஹ் அதை வைத்திருக்கின்றான். கடைசி 10 நாட்கள். அந்த 10 நாளில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவுக்கு பேரே லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால், கத்ர் என்ற அந்த வார்த்தைக்கு மட்டுமே ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. கண்ணியம், மதிப்பு, மகத்துவம், தீர்மானித்தல். அந்த இரவில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். இப்ப தீர்மானிக்கப்படுகின்ற இரவு, அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கேள்வி கேட்கின்றார். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? ஏன் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கின்றான்? அதனுடைய அருமை சாதாரணதல்ல. அந்த லைலத்துல் கத்ருடைய மாண்பு, மகத்துவம் சாதாரணதல்ல. அது உயர்ந்தது, அது மிகச் சிறந்தது. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி விவரிப்பதற்காகவே அல் குர்ஆனில் ஒரு தனி சூறாவையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருக்கின்றான். அது முழுக்க முழுக்க லைலத்துல் கத்ரை பற்றி மட்டும் பேசக்கூடிய சூரா. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரிலே இந்த அல் குர்ஆனை நாம் இறக்கினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த கண்ணியமிக்க, பாக்கியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது. இதை விட அந்த இரவுடைய சிறப்பை விவரிக்க முடியுமா? 1000 மாதங்கள். நாம் இந்த உலகத்திலே சராசரியாக ஒரு 60 வருடம் வாழ்கிறோம் என்று கற்பனை செய்து கொண்டால் கூட அதுவும் உறுதி கிடையாது. 60 வருடம் என்று கவனித்தால் கூட 720 மாதங்கள் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருங்கிற இரவை நாம் அடைந்து விட்டால் 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த உலகத்தில் நாம் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து
அமல் செய்தால் கூட அந்த நன்மை, அந்த ஒரு இரவில் நாம் அடையக்கூடிய நன்மையை நாம் அடைய முடியாது. கிட்டத்தட்ட 83 வயசுக்கும் அதிகமாக வாழ்ந்தால்தான் 1000 மாதங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்குமா? அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் அப்படி வாழாமலேயே நீண்ட ஆயுட்காலம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதைவிட அதிகமான நன்மையை நம்மால் பெற முடியும் ஒரு இரவில். இந்த கடைசி 10 நாட்களில் இந்த லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக அந்த இரவுகளை உயிர்ப்பித்து வழிபாடுகளை நாம் அதிகமாக செய்வதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நம்மால் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்களுக்கு நிகரான இரவுன்னு கூட சொல்லவில்லை. அப்படி சொன்னாலே அது பெரிய பாக்கியம். ஆனால் 1000 மாதங்களை விட ஹைர், சிறந்தது என்று சொல்கிறான். அப்படியானால் அது எவ்வளவு சிறந்தது என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த லைலத்துல் கத்ரை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் வானவர்கள் உலகத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல்வேறு கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நமக்கு பல தேவைகள் இருக்கும். இந்த லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை என்ன செய்வான்? நிவர்த்தி செய்து விடுவான். வானவர்களை அனுப்பி வைக்கின்றான். வானவர்கள் பூமிக்கு வருகின்றார்கள். அந்த இரவுடைய நன்மை, அதனுடைய சிறப்பு, அதனுடைய மகத்துவம், பாக்கியம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜர் உதயமாகிற வரைக்கும் தான். ஃபஜர் உதயமாகிவிட்டால் அந்த இரவுடைய சிறப்புகள் எல்லாம் முடிஞ்சிரும். அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம், நேரம் சாதாரண நேரம்தான், சாதாரண காலம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அறிவித்திருக்கின்றார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அதிகமாக வழிபாடுகளை செய்வார்கள். குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இன்னும் கூடுதலாக அதிகமாக வழிபாடு செய்வார்கள். நபி அவர்கள் இறுதி 10 நாட்களில் அஹ்யா லைலா, தன்னுடைய இரவை உயிர்ப்பிப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தாரை கண்விழிக்க செய்வார்கள். அவர்கள் கண்விழிப்பார்கள். உறங்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பிவிட்டு வழிபாடு தொழுகுங்கள் என்று அவர்களையும் வணக்கத்திலே ஈடுபடுத்துவார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த ஒரு முக்கியமான வணக்கம் தான் இஅ்திகாஃப். பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருப்பது. கடைசி 10 நாட்களில் நபி அவர்கள் இருந்த இஅ்திகாஃபை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த லைலத்துல் கத்ருக்காக அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. எடுக்கலாம், எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுக்கலாம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அடைகிறதுக்காக ஒரு மாதத்தை நம்ம தியாகம் பண்றது தப்பே கிடையாது. அதுதான் அறிவுபூர்வமானது. அது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு நாள் வேலை செய்ததுக்குரிய கூலியைத்தான் கொடுப்பார்கள். ஒரு நாள் வேலை செய்திருக்கிறாய், உனக்கு வாழ்நாளெல்லாம் வேலை செய்த சம்பளத்தை நீ வாங்கிக்கொள் என்று யாராவது கொடுப்பார்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவனுடைய கருணையால், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இதன் மூலம் மன்னிக்கப்படட்டும், நீ சொர்க்கவாசியாக, இந்த ரமலான் முடியும் போது நீ சொர்க்கவாசியாக முடிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும், அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று நமக்கு இவ்வளவு வாய்ப்புகளையும் அவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலானில் இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக முதலாவது 10 நாட்கள் முழுவதும் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்தாங்க. முதல் 10 நாட்கள். பிறகு அவர்களுக்கு சொல்லப்படுது, இங்கே இல்லை லைலத்துல் கத்ர், முதல் 10 இல்லை. நபி அவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப 2வது 10 இருக்குமோ என்று 2வது 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப முதல் 10 நாள் இருந்து முடிஞ்சு மறுபடியும் 2வது 10 நாள் முழுவதும் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்பொழுதும் நபிகளாருக்கு சொல்லப்படுது, இஅ்திகாஃப் இங்கு இல்லை. இப்ப ரமலானில் கடைசி 10 நாள் தான் இஅ்திகாஃப், அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வருடத்தில் மட்டும் 30 நாட்கள் ரமலான் முழுவதும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இப்ப இதுதான் அறிவு. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான்னா, இதை நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அடுத்த ரமலான்ல உயிரோட இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா, இதுக்காக நாம ஒதுங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இந்த லைலத்துல் கத்ரும் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ரில் ஒருவர் ஈமானுடன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன், நன்மையை எதிர்பார்த்தவராக இரவில் நின்று வணங்கினால் அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு துவாவையும் நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரில் பிரத்யேகமாக நாம் கேட்கக்கூடிய துவா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரவர்களே, லைலத்துல் கத்ர் இரவில் நான் என்ன துவாவை ஓதுவது என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை, மன்னிப்பாளன் என்ற பெயரை குறிப்பிடுகின்றோம். ஒ துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னிப்பாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய பொருள். இந்த துவாவை அதிகமாக கூறிக்கொண்டு ரமலானுடைய அதிக சிறப்புக்குரிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த ரமலான் கடந்து செல்லும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி மன்னிக்கப்பட்டால்தான் நாம் பாக்கியவான்கள், இல்லை என்றால் நாம் துர்பாக்கியசாலிகள். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலான் கடந்து செல்கிறது என்றால் அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாக இருக்கக்கூடாது. நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ரமலானில் மட்டும் வணக்கம், அதற்கு பிறகு வணக்கம் இல்லை. ரமலானில் மட்டும் அல் குர்ஆனை ஓதுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை ஓதாமல் இருப்பார்களா? இது அல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம் அவன் பாவத்திலிருந்து விடுபட்டு அவன் நல்லறங்களை தொடர்ந்து நிலையாக செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சிறந்த அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.